வேட்டைக்காரனான தரன் துணிச்சலானவன், வலிமையானவன். பலர் அவனைக் கண்டு பயந்தார்கள். ஒரு நாள் அவன் இன்னொரு மனிதனுடன் சண்டையிட்டான். அந்த மனிதன், நான் என்றென்றும் உன் எதிரியாக இருப்பேன் என்று கத்தினான். தரன் சிரித்துக்கொண்டே, எனக்கு எதிரிகளா? நான் யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து போராடி வெல்ல முடியும். நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று கூறினான். ஆனால் தரனுக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது. அவன் உணவுக்காக அல்ல, வேடிக்கைக்காக விலங்குகளை வேட்டையாடினான். அவன் மான்கள், பறவைகள் மற்றும் முயல்களை கொன்று காட்டில் வீணாக விட்டு விடுவான். பல பெரியவர்கள் அவனிடம், மகனே, தேவையற்ற கொலை ஒரு பாவம். உன் செயல்கள் உன்னை பின்தொடரும் என்று எச்சரித்தனர். தரன் அவற்றை புறக்கணித்தான். ஒரு கோடையில் அவன் வேட்டையாடச் சென்றபோது ஒரு காட்டுப்பன்றி அவன் மீது மோதியது. அவன் ஓட முயன்றான். ஆனால் விலங்குகளை பிடிக்க முன்பு தோண்டிய குழியில் தடுமாறி விழுந்தான். பன்றி அவனை மோசமாக காயப்படுத்தியது. அதன் பிறகு அவனால் வேட்டையாட முடியவில்லை. வலியில் படுத்துக்கொண்டு, நான் சண்டையிட்டவர்கள் எல்லாம் எனக்கு எதிரிகள் அல்ல, மாறாக என் சொந்த கொடூரமான தீய செயல்கள் பெரும் பகையாகி என்னை காயப்படுத்த திரும்பி வந்துள்ளன. இவன்தான் ஒருபோதும் வெளியேறாத உண்மையான எதிரி என்று வருத்தப்பட்டான். அன்று முதல் தரன் இன்பத்திற்காக வேட்டையாடுவதை கைவிட்டு தனது கடந்த கால தவறுகளை சரி செய்யும் நம்பிக்கையில் காட்டு விலங்குகளை பாதுகாக்கத் தொடங்கினான். எனைப்பகையுற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின்சென் ரடும். வெளிப்படையான எதிரிகளிடமிருந்து நாம் தப்பிக்கலாம், ஆனால் நமது சொந்த தவறான செயல்களின் விளைவுகளில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. நமது செயல்கள் நல்லதோ அல்லது கெட்டதோ எப்போதும் நம்மை பின்தொடர்ந்து வரும்.